ஈவினிங் வாக்கிங்க்கு என்னால் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரி ஒரு கம்பெனிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மகிழினியை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் தூரம் நடந்ததுமே அங்கங்கே நின்றுக்கிறா, கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கூட்டிகிட்டு போனதுக்கு நான் தனியாகவே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு மில்லட் லட்டு சொல்லியிருந்தாங்க, ஸோ வாங்க மறந்தாச்சு. அதனால இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சத்து மாவில் தான் செய்ய போகிறேன். நான் கொப்பரை தேங்காயில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கொப்பரை தேங்காயில் செய்யும் போது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இது கூட பாதாமியும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பாதி பேக்கெட் அளவு மாவு எடுத்துக்கிட்டு திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவுலேயே வந்து வெல்லம் சேர்த்துருப்பாங்க, மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியமான பார்ட், நல்ல வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும். என்னோட கையில் வந்து ஒரு 4 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூடாக சேர்த்திங்கன்னா லட்டு வந்து பிடிக்க வராது, ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா அமுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிரும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ஹெல்த்தி லட்டை செஞ்சு கொடுங்க.